விஜய் ரேவதி சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ அதாவது பூஜை ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இப்போ போடலாமா? வாங்க போடலாம். இதுதான் பூஜை ரூம் கதவு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் போடணும். பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில், அதுவும் கோவிந்த பெருமாள் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் எனக்காக கண்ணாடி வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் சந்தனம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் பாதி காலி வச்சு. அப்புறமா பாண்ட்ஸ் போடுற அப்புறம் அம்மா கூட இங்கே தான் மேக்கப் பண்ணுவாங்க. அப்புறம் துணி முருகன் துடைக்க இல்லை சோறு என்ன கேட்டிங்கன்னா அதுவும் சோறு தான். குத்து வழக்கு இருக்குது. அப்புறமா இங்கே பூஜை முடிச்சுட்டு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரூம் கிட்டு தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோலம் மாவு இருக்காங்க, நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஷாப்பீஸ் நிறையா இருக்கும் எங்கள்கிட்ட. அப்போ எனக்கு என்னென்ன எடுத்துட்டேன், இல்லைன்னா மீன் அடித்து விட்டுருவேன். இது என்னது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாப்பிட்றாணி. இது ஏதோ இருக்கே பார்க்குறாச்சு. இதான் அன்றைக்கி மழைக்காக நான் இது வச்சுட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு எண்ணெய் போட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இது மாஸ்க் இருக்கும். இங்கே மாஸ்க் இருக்கு. என்ன காலோடது வச்சுலாம். அப்படியே மேலே துணியாக இருக்கும். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே மேலுக்கா பார்த்தீங்கன்னா அப்படியே கபோர்டு இருக்குது. அதுலேயும் எனக்கு ஃபேன் இருக்குது. மேலே ஒரு ஐட்டம் இருக்குது. அது நான் என்னோட இன்னும் வீடியோவில் இருக்குது, தனியாக இருக்குது. அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறமா அப்படியே சொன்னாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு இங்கே சுற்றி வச்சு ஆஃப் பண்ணி இப்படி ஆன் பண்ணிக்கலாம். இல்லை போய் பாருங்கள், நிமிஷம் லைட் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான வியூ பிடிச்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா டென்ஷனாக இருக்கும்போது இங்கே தான் உட்காருவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய இது எங்கள் தாத்தா இறந்தது. இன்னொரு பால் வச்சுருக்காங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன். அந்த பால் கிருஷ்ணர்லாம் இருக்காங்க, லக்ஷ்மி தேவி, அப்புறமா விநாயகர், அப்புறமா சரஸ்வதி, அப்புறம் சோறாட்டியம்மன். இந்த பூஜை ரூமுக்கு வந்தாலே கொஞ்சம் அவங்களுக்கு சோறு போடணும், ஊட்டி விடணும். அப்புறம் முருகரை நம்ம மறைச்சிக்கிறோம். அதனால் அப்படியே மேலக்க பார்த்தீங்கன்னா மதுரை வேறு எல்லாம் காட்டிருக்காங்க. எனக்கு இங்கே தான் இங்கே பாருங்கள், அபிஷேகம் பண்ண வீடியோ இன்னும் போடலை. அதனால் நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். நல்லா இருக்குல்ல இந்த வீடு? கொஞ்சம் குஞ்சுங்கிற கொட்டிடலாம் போல். ரொம்ப நல்லா இருக்குல்ல? இருக்குல்ல? இதோட இந்த வீடியோ முடியுது. எப்படி இருக்கு பார்த்துட்டு